Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரக பாலக சிலையில் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் காணாது போன விவகாரம் தொடர்பாக சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேரள மாநில புலனாய்வு போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் சிலையில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தங்கம் என்பது காணாமல் போன விவகாரம் தொடர்பாக புலனாய்வு விசாரணை குழு என்பது பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இன்றைக்கு 2வது நாளான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இடைத்தரகராக சொல்லப்படக்கூடிய பெங்களூரை சேர்ந்த அர்ச்சகர் உன்னிகிருஷ்ணன் போற்றி கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் சபரிமலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட துவாரபாலகர் சிலை தங்க கவசத்தை சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் அங்கு வைத்து அந்த தங்க கவசத்தில் இருந்த 476 கிராம் தங்கத்தை எடுத்துள்ளார். அதனை கர்நாடக மாநில பல்லாரி மாவட்டம் டவுனில் நகைக்கடையில் நடத்தி வரும் தங்க வியாபாரி கோவர்தனன் என்பவரிடம் விற்பனை செய்ததாக உன்னிகிருஷ்ணன் புலல் விசாரணையில் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து தங்க வியாபாரி கோவர்தனை அழைத்து சிறப்பு அதிகாரிகள் நேற்று பி சசிதரன் விசாரணை நடத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா அப்போது சபரிமலையிலிருந்து திருடிய தங்கத்தை அவர்கிட்ட விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து நேற்று முன்தினம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த 476 கிராம் தங்கத்தை மீட்க சிறப்பு புலனாய்வு குழுவினர் உன்னிகிருஷ்ணன் போற்றி அழைத்து கொண்டு பெங்களூருக்கு சென்றனர். அப்போது பல்லாரி மாவட்டத்தில் உள்ள கோவர்தன் நகைக்கடையில் சோதனை நடத்திய போது அங்கிருந்து 476 கிராம் தங்க கட்டியை மீட்டதாக புலனாய்வு குழு தெரிவித்தது. அதே நேரத்தில் சபரிமலையில் அபகரிக்கப்பட்ட தங்கத்தை விசாரிப்பதற்காக கோவர்தன் வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த தங்கக்கட்டிகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது போன்ற பல்வேறு தகவல் கிடைத்ததற்கு நிலையில் சென்னையில் விசாரணை என்பது நடத்த வேண்டும் என்பதற்காக புலனாய்வு குழு சென்னை நேற்று வந்திருந்தாங்க. சபரிமலை துவாரபாலகர் சிலையில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்க கவசங்கள் சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவனத்தில் அதில் கொடுத்துதான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. தங்க மாயமானது குறித்து விசாரித்து வரும் கேரளா சிறப்பு புலனாய்வு குழு கடந்த 12ஆம் தேதி அதாவது சென்னை வந்திருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனத்தில் சம்மன் ஏற்கனவே கொடுத்து சென்றதாகவும் இந்நிலையில் எஸ்பி அதாவது கேரளா எஸ்பி சசிதரன் தலைமையில் 10 பேர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று மாலை மீண்டும் அந்த தனியார் நிறுவனத்திடம் விசாரணை மேற்கொண்டனாங்க. அந்த இம்முறை தங்கம் திருடிய புகார் கொடுத்த தங்கம் திருடிய சிக்கிய அந்த உன்னிகிருஷ்ணன் அவரையும் அழைத்து பங்கஜ் பண்டாரி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த விசாரணை என்பது நேற்று மாலை 5:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை என்பது தற்போது இரவு 10 அதாவது நேற்று இரவு 10:40 மணி வரை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் நேற்று அதாவது பாதியிலே முடிக்கப்பட்ட விசாரணையில் 10 மணி நேரத்திற்கு பிறகு உன்னிகிருஷ்ணனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவின் பேரில் மருத்துவமனைக்கு உன்னிகிருஷ்ணனை கொண்டு சென்றாங்க. உன்னிகிருஷ்ணனிடம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு இதில் பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 30ஆம் தேதி கேரளா காவல்துறையினர் கேரளாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. எனவே தற்போது ஒரு வெகு வேகமாக நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புலன் விசாரணையில் இன்று 2வது நாளாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் அந்த உரிமையாளரிடம் என்பது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று இருந்து சற்று நேரத்திற்கு முன்பு தான் அதனுடைய எஸ்பி சசிதரன் என்பவர் வெளியே சென்றிருக்கிறார். உள்ள இருக்கக்கூடிய அந்த 10 பேர் கொண்ட குழு என்பது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டதா இருக்கு. மேலும் விசாரணையில் எவ்வளவு தங்கம் பறிக்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட இந்த தனியார் நிறுவனத்தில் மட்டும் 1 கிலோக்கு மேலே தங்கம் என்பது கொடுக்கப்பட்டதற்கா தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இவர் மேற்கொண்டு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க போறாங்க. 30ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தான் நீதிமன்றத்திற்கு வழங்கக்கூடிய அந்த அறிக்கையில் தான் இவர் யார்கள் சம்பந்தப்பட்டு இருக்காங்க, மொத்தம் எத்தனை மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கின்ற முழு விவரமும் அறிக்கை இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாவேந்தர்.